அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன். நம்மை பின்பற்றாத ஒரு நம்ம ஆள் கிடையாது அவன். நம்ம வழியில வராதவன் அவன். நம்ம இனம் கிடையாது அவன். ஒருவன் உமது நாமத்தினாலே உன் பேரை வச்சு பிசாசுக்களை துரத்துகிறதையும் பேய ஓட்டுறான். உன் நாமத்தை வச்சு அவன் பேய ஓட்டுறான், துரத்துகிறதையும் கண்டோம். அவன் அப்படி துரத்துறவன் அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவன் நம்ம சேராத ஒரு ஆளு. 12 சீடருங்க இருந்தாங்க இல்லையா இயேசுசாமி கூட, அந்த 12 சீடர்களோட கூட சேராதவனா இந்த ஆளு, இந்த பிசாசு துரத்தின ஆளு. அதுக்குதான் யோவான் வந்து அந்த மாதிரி கேட்கிறாரு, நம்ம கூட்டத்தை சேராத ஒரு ஆளாச்சு அவன், நம்ம ஆளு இல்லையே, அவன் உன் நாமத்தை வச்சு பேயெல்லாம் ஓட்டுறானே அப்படின்னு இயேசுசாமி கிட்ட வந்து கேட்கிறாங்க. துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். நம்மளை பின்பற்றாத ஆளு, நம்ம சீடர்ல ஒருத்தன் கிடையாது அவன். எங்களுக்கு தான் நீங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க, போய் பேய் ஓட்டு, பிசாசை ஓட்டு, நோயை தீரு, பல அற்புத அடையாளம் செய்யறதுக்கு எங்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்தீங்க. நாங்க போய் பேயை ஓட்டணும், நோயெல்லாம் நல்லா ஆகணும், உங்க நாமத்தினால பேயெல்லாம் ஓடுது அப்படின்னு எல்லாம் வந்து சீடர்கள் சொல்றாங்க இயேசுசாமி கிட்ட. அந்த மாதிரி எங்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்தீங்களே, ஆனா நம்ம கூட்டத்தை சேராத ஒருத்தன் அவன் உங்க பேரை வச்சு, உங்க பேரை சொல்லி, இயேசு என்ற நாமத்தை சொல்லி அவன் பேய ஓட்டுறானே, நீ எங்க ஆளு இல்ல, நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு நாங்க அவனை தடுத்தோம் அப்படின்னு வந்து சீடர்கள் வந்து இயேசுசாமி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு இயேசுசாமி என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், அவன் பேய் ஓட்டுறத நீங்க தடுக்காதீங்க. என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன், என் நாமத்தை, என் பேரை வச்சு அற்புதம் அடையாளத்தை அவன் செய்யறான்னா, எளிதாய் என்னை குறித்து செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். என் பேரை வச்சு அற்புத அடையாளம் எல்லாம் அவன் சொல்றான்னா, எளிதாய் எனக்கு விரோதமா அவன் தீங்கு செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம